ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 6வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க. ஒரு சின்ன பின் குறிப்பு என்னென்னா, இந்த வீடியோ அண்ட் இந்த டேட்டா 7 மணிக்கு எடுக்கப்பட்ட டேட்டா. ஸோ அதனால் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஓட்டிங் முடிவுகளை நாளைக்கு கடைசி நாள் ஓட்டிங் முடிவுகள் அப்படின்னு சொல்லி காலையிலே வந்து அப்லோட் பண்ணப்படும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஆதரவு கொடுங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ முதலிடத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சௌந்தர்யா அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 83,542 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20.3% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 24.5% ஆரம்பித்த சௌந்தர்யா இப்போ வெறும் 20.3% வந்து வந்திருக்காங்க. இருந்தாலும் நம்பர் 1 பொசிஷனை வந்து பிடிச்சிருக்காங்க சௌந்தர்யா. அதுக்கடுத்த செகண்ட் பொசிஷனில் த அன்எக்ஸ்பெக்டட் மேன் நம்மளுடைய ராணுவ அவர்கள் தான். அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 62,150 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.1% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ராணுவ அவர்கள். ஸோ ராணுவ பொறுத்த வரலையும் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் ராணுவ அவர்கள் 9வது பொசிஷனில் ஆரம்பித்தார். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2வது பொசிஷனில் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. ஸோ இதை பார்க்கும்போது ராணுவ அவர்களுக்கு அவ்வளோ தூரம் ஓட்டிங்ஸ் வந்தது மட்டும் இல்லாமல் அவ்வளோ தூரம் ஆதரவும் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெப்ரி அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 52,181 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12.68% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ஜெப்ரி அவர்கள். ஸோ ஜெப்ரியை பொறுத்த வரலையும் இந்த வாரத்திலையும் பயங்கரமான கலக்குன்னு கலக்கிட்டு இருந்தார். பிடி சாராக எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல கோவப்பட்டார், எந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ அந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருந்தார், எந்த இடத்துல லிபரலாக இருக்க முடியுமோ அந்த இடத்துல வந்து லிபரலாக வந்து இருந்துட்டு இருந்தார். ஸோ அதனால் அவருக்கு ஒரு பெட்டர் அப்ரிசியேஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்தா 4th பொசிஷனில் நம்முடைய தீபக் அவர்கள் வந்து இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 42,366 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.29% வந்து இருந்துட்டு இருக்காரு தீபக் அவர்கள். இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 3வது பொசிஷனில் வந்து இருந்தாப்புல, ஆனால் இப்போ 4வது பொசிஷனில் இருந்து இருக்காப்புல. அதெல்லாம் தாண்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அண்ட் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கம்மியாயிடுச்சு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கன்னிங்கான கேம் பிளே தான். ஸோ நிறைய இடங்களில் வந்து அந்த கன்னிங் அப்படிங்கிறது வந்து எட்டி பார்த்துச்சு. ஸோ அதனால தான் மக்களோட ஆதரவு வந்து குறைஞ்சிடுச்சோ அப்படின்னு தோணுது. அதுக்கடுத்தா 5th பொசிஷனில் ஜாக்லின் அக்கா இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 40,242 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.78% வந்து இருந்துட்டு இருக்காங்க ஜாக்லின் அவர்கள். ஆக்சுவலாக இவங்க லாஸ்ட் வீக்கில் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாங்க ஓட்டிங் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது. அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக்கு அப்புறம் அப்படியே டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மொட்டை கடுதாசி. ஸோ அந்த ஒரு மொட்டை கடுதாசியின் மூலமாக ஜாக்லின் அவர்களுடைய ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. அதுக்கடுத்து 6th பொசிஷனில் நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 30,031 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.3% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள். ஸோ அவர் எப்படி சாதுவாக நிதானமாக பொறுமையாக இருக்காப்புலையோ அதே மாதிரி தான் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறதும் பெருசாக வந்து ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. அவருக்கான ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வந்து வந்துட்டே இருக்குது அப்படிங்கிறதுலேயும் மாற்று கருத்தில். ஸோ இப்படியே போனாலும் கூட ஒரு 60-70 நாள் வந்து தாண்டலாம். அதுக்கடுத்த 7வது பொசிஷனில் நம்முடைய சத்யா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 24,712 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்முடைய சத்யா அவர்கள். சத்யா அவர்களுக்கு பெரிய அப்ரிசியேஷன் இந்த வாரத்தில் வந்து கிடைக்கலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா ராணுவ அவர்களை அப்ரிஷியேட் பண்ண மக்கள் அதே மாதிரி ஆக்ட் பண்ண சத்யா அவர்களுக்கு அப்ரிஷியேட் பண்ண மறந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஸோ ராணுவ ஏற்றுக்கிட்டவங்க கண்டிப்பாக சத்யா அவர்களும் ஏற்றிருந்துருக்கணும். ஆனால் இந்த இடத்துல ஒரு ஃபெயில் வந்து நடந்திருக்கு. அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷிகா 8வது பொசிஷன். அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 23,090 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.61% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்முடைய தர்ஷிகா அவர்கள். ஸோ தர்ஷிகாவை பொறுத்த வரலையும் நல்ல வாக்குகள் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நாமினேஷன் வந்து வந்திருக்காங்க. கண்டிப்பாக எலிமினேட் ஆகி வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்லாம் மொத்த பேரும் வந்து நாமினேஷனில் வந்ததுனால இவங்க வந்து இப்போதைக்கு சேஃபர் ஜோனில் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே போனாலும் ஒரு 50-60 நாட்கள் வந்து தாண்டறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தர்ஷிகாவை பொறுத்த வரலையும். அதுக்கடுத்த யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாச்சனா 9வது பொசிஷன். அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 12,656 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.07% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சாச்சனா அவர்கள். சாச்சனா அவர்களுக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த வாரம் ஒரு பெட்டரான வாரம் அண்ட் சொல்ல போனால்
லக்கான வாரம் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். நான் எப்படி தர்ஷிகாவுக்கு ஒரு ரீசன் சொன்னனோ அதே ரீசன் தான் சாச்சனா அவர்களுக்கும். வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் ஒருவேளை நாமினேஷனில் வராமல் போயிருந்தாங்கன்னா சாச்சனா அவர்கள் தான் எவிக்ட் ஆகி வெளியே போயிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கான முன் உதாரணம் தான் இது. அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவகுமார் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10,973 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.67% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய சிவகுமார் அவர்கள். சிவகுமார் ஒரு அண்டர்ரேட்டட் ஒரு பயங்கர பர்ஃபார்மர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகனைஸ் பண்ணியிருப்பாங்களா மக்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணல அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ வரைக்குமே அவர் டான்சர் ஜோனில் தான் வந்து இருக்காரு. முன்னாடி காலங்களில் சொல்லப்போனால் நான் நேற்று முந்தானத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. பட் இப்போ அவ்வளோ இல்லை. அதுக்கடுத்து 11வது பொசிஷனில் நம்மளுடைய வர்ஷினி அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10,418 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.53% வந்து இருந்துட்டு இருக்காங்க வர்ஷினி அவர்கள். அண்ட் ராணுவோட தான் இவங்களையும் கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ராணுவ அவர்களை எல்லாருமே புள்ளி பண்ணாங்க, ஒட்டுமொத்த பேர் வந்து அவங்கள வந்து ஒதுக்குனாங்க. அதனால மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அவருக்கு வந்து கிடைச்சது. அண்ட் மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான வாக்குகள்லாம் வந்து செலுத்தினாங்க. ஆனால் வர்ஷினி அவர்களை மறந்துட்டாங்களோ, ஏன்னா வர்ஷினிக்கும் அதே பிரச்சனை தான் வந்து நடந்தது. அதை பற்றி கொஞ்சம் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து 12வது பொசிஷனில் நம்முடைய மஞ்சரி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 10,143 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.46% வந்து இருந்துட்டு இருக்காங்க மஞ்சரி அவர்கள். ஸோ இப்போதைக்கு இவங்களும் வந்து சேஃபர் ஜோனில் கிடையவே கிடையாது, டேஞ்சர் ஜோனில் தான் வந்து இருக்காங்க. பட் என்னை பொறுத்தவரையிலும் மஞ்சரி அதுக்கப்புறம் சிவகுமார் இவங்கெல்லாம் உள்ளே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றமாக பிக் பாஸ் சீசன் 8 வந்து சந்திக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடிச்சு ஆடக்கூடிய ஆட்கள், அது மட்டும் இல்லாமல் மூஞ்சுக்கு முன்னாடி எதுனாலும் கேட்கக்கூடிய ஆட்கள். அதுக்கடுத்தா 13வது பொசிஷனில் நம்முடைய ரியா இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9,129 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.21% வந்து இருந்துட்டு இருக்காங்க ரியா அவர்கள். ஸோ ரியா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ஓட்டுகள் உள்ளே வந்து இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டிசர்வ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிசர்வ்டு இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். இவங்களுக்கு மூஞ்சுக்கு முன்னாடி பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து பக்காவாக அமைஞ்சாலும் கூட சில இடங்களில் வந்து தடுமாறுறாங்க. எந்த இடத்துல பேசக்கூடாதோ அந்த இடத்துல வந்து பேசி வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து நம்ம விஜய் சேதுபதி கிட்ட கூட சில வார்த்தைகள்லாம் விட்டாங்க. சொல்லப்போனால் அந்த சௌந்தர்யா மேட்டரில் அது ஆக்வர்டுனா ஆக்வர்டு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. எதுவுமே தெரியாமல் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கண்டிச்சு விட்டுருப்பாப்பில் நம்முடைய விஜேஎஸ். ஸோ இதனை தொடர்ந்து வந்து ரியா அவர்களுக்கு மிக மோசமான வாக்குகள் வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்தில். அண்ட் இவங்களுக்கு வாயில தான் சூனியம் அப்படின்றதுலையும் மாற்று கருத்தில். அந்த வாயை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கான வாக்குகளும் விழும் அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்தில். அண்ட் ஒன் மோர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் முதல்ல இவங்க வந்து தாண்டணும். ஸோ தாண்டினா மட்டும்தான் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இவங்களுடைய கேரக்டரைசேஷனில் வந்து மாறுதலை கொண்டு வரதா இருக்கட்டும், இதெல்லாமே மக்கள் வந்து பார்ப்பாங்க. மக்கள் பார்க்கணும் அப்படின்னா இவங்க உள்ளே இருக்கணும். ஆனால் உள்ளே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அண்ட் ஒன் மோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த மிச்சர் கேங்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். மிச்சரில் 2-3 பேர் வந்தாங்க அப்படின்னா இந்த ஒஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிக் பாஸ் அவர்கள் 2 எவிக்ஷன்ஸ் வந்து அவர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவார். ஸோ அந்த விதத்தில் ரியா அவர்கள், அதுக்கப்புறம் மஞ்சரி அவர்கள், இல்லைனா வர்ஷினி, இல்லை சிவகுமார், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா அவர்கள். ஸோ இவங்க 5 பேருமே சொல்ல போனால் வந்து எலிமினேஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க. அதாவது நாமினேஷனில் கம்மியான ஓட்டுகள் வாங்கி கடைசி பொசிஷனில் இருக்கிறதுனால எலிமினேஷனில் இந்த 5 பேரில் யாருனாலையும் வந்து எவிக்டாக வெளியே போகலாம். அதில் டபுள் எவிக்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. அப்படி டபுள் எவிக்ஷன் ஆனாலும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்ப்பாங்க இல்லையா. நம்ம வந்து எப்பவுமே எவ்ரி எண்ட் ஆஃப் தி வீக் வந்து நம்ம இதை பற்றி சொல்லி ஆகணும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாச்சனா தான் கொஞ்சம் லிட்டரலாக கம்மியாக இருக்காங்களோ, அதே மாதிரி சிவகுமார் அவர்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிட்டு இருக்கேன். மற்றபடிக்கு வந்து வர்ஷினி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அவ்வளோ பக்காவாக இந்த வாரம் வந்து செஞ்சாங்க. அதே மாதிரி எல்லா பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஒதுக்குறதுனால அவங்க ஒரு நாள் பஸ்ட் அவுட் ஆகி பயங்கரமான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்கோர்ஸ் மஞ்சரி சொல்லவே தேவையில்லை, பட்டுன்னு மூஞ்சி முன்னாடி என்ன பாயிண்ட் வருதோ அதை அப்படியே நேர்பட வந்து பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது மஞ்சரியை பொறுத்தவரையிலையும். ஸோ மஞ்சரி அவர்களும் வந்து ஒரு நல்ல கேம் பிளே வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். அதுக்கடுத்த ரியா. ஸோ ரியாவும் வந்து பார்த்திங்கன்னா பட்டுன்னு மூஞ்சி முன்னாடி பேசக்கூடிய ஒரு ஆள் தான். பட் என்ன, எந்த இடத்துல என்ன பேசணும், எப்போ பேசணும் அப்படிங்கிறது தெரியாமல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கேமராவுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்றதுனால பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மறந்துட்டு பண்ணுறாங்களா இல்லை கான்சியஸாக பண்ணுறாங்களான்னு தெரியல. எண்ட் ஆஃப் தி டே இந்த மாதிரி ஒரு கேரக்டரும் வீட்டுக்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் அவங்கள அக்செப்ட் பண்ணி அவங்கள வந்து எலிமினேஷன் ப்ராசஸ்லேருந்து வெளியே அனுப்பிச்சி விடலாம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரணகலமே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த 5 பேர்
பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. இப்போ இந்த 5 பேரில் யார் எவிக்ட் ஆகி வெளியே போனால் நல்லாயிருக்கும், ஒருவேளை டபுள் எவிக்ஷனாக இருந்தால் எந்த 2 பேர் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா 2.0 அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். அதை தவிர்த்து இந்த வீடியோவை நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். இன்னொரு தவிர சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.